குழம்புத்தூள் மெஷர்மெண்ட் குண்டு மிளகா வச்சு நான் அரைச்சிருக்கேன். லாஸ்ட் டைம் குவான்டிட்டி கம்மியாக எடுத்து நான் ஒரு வீடியோ போட்டேன். இந்த வாட்டி வந்து குவான்டிட்டி அதிகமாக, ஆனால் மஞ்சள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ கடலைப்பருப்பு வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். எல்லாமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். மிளகு வந்து 100 கிராம், சீரகம் 100 கிராம், அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து 50 கிராம் எடுத்தேன். மஞ்சள் வந்து 100 கிராம் எடுத்துட்டு அதோட கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் வறுத்து ஆற வச்சுட்டேன். மிளகா தனியா வந்து ஒரு கிலோ வாங்கியிருந்தேன். பட் ஆறுனதுக்கு அப்புறம் வெயிட் போட்டு பார்க்கும்போது தனியாவில் வந்து ஒரு 20 கிராம் கம்மியாக இருந்துச்சு. மிளகா பார்த்தீங்கன்னா 100 கிராம் கம்மியாக இருந்துச்சு. வெயிலில் காய வச்சா சில கிராம் கம்மியாகிடுமான்னு எனக்கு தெரியல, இல்லாட்ட கடையில் ஏமாற்றிட்டாங்களா தெரியல. ஸோ 900 கிராம் மிளகா இருந்துச்சு. ஸோ அதுக்காக 900 கிராம் நான் வந்து தனியாக சேர்த்து அரைச்சிருந்தேன். குண்டு மிளகாவில் வந்து காரம் ரொம்ப கம்மி நீட்டு மிளகாவோட கம்பேர் பண்ண போது. ஸோ இந்த மிளகா நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் டைமும் இந்த டைமும் காரம் ரொம்ப கம்மி. காரம் அதிகமாக வேணும்னா ஒன்று மிளகு சேர்த்துக்கோங்க, இல்லாட்டா காஷ்மீரி சில்லி, இல்லாட்டா நார்மல் இந்த ஆந்திரா சில்லி சேர்த்து அரைச்சனா காரம் அதிகமாக இருக்கும். குழம்பு தூளும் அரைச்சேன். அதே மாதிரி வெறும் சில்லி தூள் காஷ்மீரி ஒரு 250 கிராம்ஸ் அதையும் நல்லா காய வச்சு அதையும் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன்.